அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு தகவலை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவின் வழியாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோன்பு நோற்பது தொடர்பான நினைவூட்டலை நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். பலரும் இந்த பதிவை பார்த்துவிட்டு குறிப்பிட்ட அந்த நாட்களில் எங்களால் மாதம் 3 நாட்கள் நோன்பு நோற்க முடியாத சூழல் ஏற்பட்டுவிட்டால் அதற்கு மாற்றாக மார்க்கத்தில் ஏதாவது சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக துல்ஹஜ் மாதமாகிய இந்த மாதத்தில் பிறை 11, 12, 13 ஆகிய 3 நாட்களும் நோன்பு நோற்பதற்கு தடை செய்யப்பட்ட நாட்கள். அந்த வகையில் இந்த மாதம் பிறை 13ஆம் நாளிலும் நோன்பு நோற்க முடியாது. இதுபோன்ற சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடைய மாதம் 3 நாட்கள் நோற்க வேண்டிய நோன்புகளை எப்படி நோற்பது என்றும் சிலர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோன்பு நோற்பது எப்படி நமக்கு நபி வழி என்று கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று மாதத்தில் ஏதாவது 3 நாட்கள் நோன்பு நோற்பதும் நபி வழி என்பதை நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். முஸ்லிம் எனும் ஹதீஸ் நூலில் இடம்பெறக்கூடிய 2149வது செய்தி இதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதம் 3 நாட்கள் நோன்புகளை நோற்பதற்காக எந்த நாட்களை தேர்வு செய்வார்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பதிலாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. அந்த பதிலை வைத்து பார்க்கும் பொழுது, மாதம் 3 நாட்கள் நோன்பு நோற்பதற்காக குறிப்பிட்ட இந்த நாட்கள்தான் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது, மாதத்தில் எந்த நாட்களில் வேண்டுமானாலும் நீங்கள் மாதம் 3 நாட்கள் நோன்பை நோற்றுக்கொள்ள இந்த ஹதீஸ் வழிவகை செய்கிறது. அந்த அடிப்படையில் ஒருவர் மாதம் பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோன்பு நோற்பது போன்று மாதத்தின் ஏதாவது 3 நாட்களிலும் நோன்பு நோற்று மாதம் 3 நோன்பு என்ற இந்த நபி வழியை நிறைவு செய்து நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2149வது ஹதீஸ் ஆதாரமாக அமைந்திருக்கிறது. எனவே துல்ஹஜ் மாதம் மட்டுமல்ல, மற்ற எந்த மாதங்களாக இருந்தாலும் யாருக்கு பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோன்பு நோற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவர் மாதத்தின் ஏதாவது 3 நாட்களில் நோன்பு நோற்று நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்பது இந்த பதிவின் வாயிலாக சொல்லப்படக்கூடிய தெளிவு. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.